அரங்கரும் அடியேனும் ஓம் அகத்திஷாய நம. அரங்கமுருகா எனது திருவடி சரணம். திருக்குறள் அவையறிதல். ஆற்றின் நிலைந்தளர்ந்தற்றே வியன்புலம் ஏற்றுணர்வார் முன்னர் இழுக்கு. பரந்த அறிவை கொடுக்கக்கூடிய உயர்ந்த நூல்களை நன்கு ஆராய்ந்து உணர்வதற்கு முன்னே திறம்பட பேசாது தவறினவன் ஆற்றில் ஆழம் தெரியாமல் காலை வைத்து தடுபாறுபவனின் நிலை போன்றது. நன்னெறியில் தளராது நிற்பவர் மாண்பு பொருந்தியவராக இருப்பார் என்ற ஆறுமுகப் பெருமானே. சான்றோர்களின் முன்னிலையில் தவறாக பேசி விடுவானானால் பழியும் இழிவும் பெறுவது மட்டுமல்லாது தான் கற்ற கல்வியின் நலனையும் இழக்க நேரிடும். பிறர் நம்மை எதை கொண்டு இழிவு செய்கின்றார்களோ நாம் அதனில் வலிமை பெற வேண்டும் என்ற உண்மையை உணர வேண்டும். அதை விடுத்து இழிவையும் இழிவுபடுத்தியவரையும் எண்ணி வருந்தக்கூடாது என்கின்றார் திருவள்ளுவ பெருமான். மன வலிமைக்கோ அல்லது உடல் வலிமைக்கோ உரம் போன்று இருப்பது தர்மமே. மனமும் உடலும் வலிமை பெற்றால் ஆன்மா தூய்மை பெற்றுவிடும். ஞான திருவடி நூலை படித்தால் ஆசான் பெருமையை உண்மையை அறிய முடியும். உயர்ந்த கருத்துக்களை சேகரிக்க முடியும். பிறருடன் பகிரவும் முடியும். நாள் முழுவதும் உலக நடையை பற்றியே சிந்திப்பவனுக்கு உண்மை ஆன்மீகத்தின் உணர்வு எவ்வாறு கிட்டும்? இத்தகையவனுக்கு தன்னையும் இறைவனையும் அறியும் நிலை கிட்டுமோ? சிந்திக்க வேண்டும். கூர்மையான மதியை பெற வேண்டும். ஆழமான நுட்பமான அறிவை பெற வேண்டும் எனில் ஞான பண்டிதனின் அருளை முதலில் பெற வேண்டும். அதற்கு பிற உயிர்களிடத்து கருணையை காட்ட வேண்டும். கொல்லா நெறியே குருவருள் நெறியென பல்கால் எனக்கு பகர்ந்தமை சிவமே. குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்.